Hi dears, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு our channel Indujha Style. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்னோட தீபாவளி மேக்கப்பை ரீக்ரியேட் பண்ணி காமிக்க போறேன். இந்த மேக்கப் லுக்குக்கு நான் யூஸ் பண்ண போற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, பிகினர்ஸ் ஃப்ரெண்ட்லி அண்ட் முக்கியமா டிராவல் ஃப்ரெண்ட்லி. நம்ம வெளியே போய் ஸ்டே பண்ணி ஒரு பார்ட்டியோ ஃபங்க்ஷனோ அட்டெண்ட் பண்ணுறதுக்காக செல்ஃப் மேக்கப் பண்ணிக்கிறதுக்கு தேவையான மினிமல் ப்ராடக்ட்ஸ் அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்க மாதிரியான ப்ராடக்ட்ஸ் சூஸ் பண்ணி இந்த லுக் நான் அச்சீவ் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரு பவுச்சுக்குள்ளே போட்டு அடக்கி ஈஸியாக கேரி பண்ணிட்டு போக முடியும் எங்கே போனாலும். ஓகே, நான் குளிச்சுட்டு வந்துட்டு ஃபேஸ் அண்ட் நெக் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணி 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டேன். இனிமேல் மேக்கப் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா வீடியோ பார்க்குறதுக்கு கண்டினியூ பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இது மாதிரி மேக்கப், ஸ்கின் கேர், ஹேர் கேர், பியூட்டி டிப்ஸ் இது ரிலேட்டடான வீடியோஸ் போஸ்ட் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் என்னோட ஸ்கின்ல லாக்டோ கேலமைன் அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து ஃபேஸில் ப்ரொடியூஸ் ஆகிற ஆயிலை பேலன்ஸ் பண்ணும், அதாவது எக்ஸஸ் ஆயிலை ரிமூவ் பண்ணும். இது வந்து ஆயிலி ஸ்கின் பீப்புள்ஸ்க்கு எல்லாமே நல்ல ஒரு பேஸாக இருக்கும் மேக்கப்புக்கு. ஓகே, இப்போ ஃபேஸ் அண்ட் நெக் டாட் வச்சு அப்ளை பண்ணி விட்டுக்கிறேன். இது வந்து ஒயிட் காஸ்ட் தராது, இந்த வெள்ளை வெள்ளையாக திட்டாக இருக்கிறது அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்காது. பாடி லோஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் இந்த லோஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆயிலி ஸ்கின், ட்ரை ஸ்கின்னுக்குன்னு தனித்தனியாக ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணி வாங்கணும். ஓகே, ஃபேஸ் அண்ட் நெக் அப்ளை பண்ணி அப்படியே விட்டுடலாம். ஒரு 5 மினிட்ஸ் ஸ்கின்ல நல்லா அப்சர்வ் ஆனால் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு மெபெலின் பேபி லிப்ஸ் லிப் பாம் யூஸ் பண்ணி லிப்ஸையும் ப்ரெப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஃபேஸில் ப்ளூ ஹெவன் ப்ரைமர் அப்ளை பண்ணிக்கிறேன். ப்ரைமர் வந்து ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இது மாதிரி கொஞ்சமாக கையில் எடுத்துகிட்டு எங்கெல்லாம் போர்ஸ் இருக்கோ அங்கே, அப்புறம் மேக்கப் கலையிற மாதிரி ஃபீல் ஆகும் பார்த்திங்களா அந்த பிளேசஸ். ஐஷேடோ ஒர்க் ஏதாவது பண்ண போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் ஐலிட்ஸ் மேலே, மூக்கு மேலே, நெத்திக்கிட்ட, அப்புறம் வாயை சுற்றி இங்கெல்லாம் நான் ப்ரைமர் அப்ளை பண்ணுவேன். இது ஒரு சிலிக்கான் பேஸ்டு ப்ரைமர். ஸோ இது வந்து ஸ்கின்னுக்கு அவ்வளோ நல்லது கிடையாது ரெகுலராக யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில், பட் அக்கேஷ்னலாக யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு NYB பிராண்ட் ஸ்டிக் ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன். இது வந்து என்னோடய ஸ்கின் கலரில் இருக்கக்கூடிய ஸ்டிக்கு. இது யூஸ் பண்ணி ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் கண்ணுக்கு கீழே டார்க் சர்க்கிள்ஸ் கவர் பண்ணுறதுக்காகவும், அப்புறம் எங்கெல்லாம் பிளாக் டாட்ஸ் இருக்கோ அங்கே, அப்புறம் வாயை சுற்றி, ஸோ எங்கெல்லாம் எனக்கு தேவையோ ஃபஸ்ட்டு அங்கெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். அப்புறம் மொத்தமாக ஃபேஸ் ஃபுல்லாக, அப்புறம் நெக் ஃபுல்லாக இங்கெல்லாம் அப்ளை பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ண போகிறேன். ஓகே, ஃபேஸ் அண்ட் நெக் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ ஒரு பிளெண்டிங் ப்ரஷ் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணி விட போகிறேன். பிளெண்ட் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம், இல்லைனா அங்கங்கே திட்டாக இருக்கும். ஸோ ஃபாஸ்ட்டாக நம்ம அப்ளை பண்ணிவிட்டு சீக்கிரம் பிளெண்ட் பண்ண ஆரம்பிக்கணும், இல்லைனா பிளெண்ட் ஆகாது நமக்கு. அண்ட் NYB ஸ்டிக் ஃபவுண்டேஷன் நமக்கு ஃபுல் கவரேஜ் கொடுக்காது, மீடியம் கவரேஜ் தான். இந்த மாதிரி பிளெண்டிங் ப்ரஷ் வச்சு பிளெண்ட் பண்ணும்போது ஈவனாக பிளெண்ட் ஆகும், ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா கவர் ஆகும். இந்த ஸ்டிக்கை வந்து நம்ம ஃபவுண்டேஷன் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம், கன்சீலராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், கான்டூர் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டிக்கை. இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 100 rupees தான். பட் இது வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்காது, ஆனால் ஒரு 3 hours தாக்கு பிடிக்கும். இப்போ ஃபேஸ் அண்ட் நெக் ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணிட்டேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அப்படியே நான் காதுக்கும் எடுத்துகிட்டு போய் பிளெண்ட் பண்ணிட்டேன். நெக் வந்து நல்லா கவர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வெட் அண்ட் வைல்ட் கன்சீலர் வச்சு என்னோடய ஃபேஸ்க்கு எக்ஸ்ட்ரா கவரேஜ் கொடுக்க போகிறேன். ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ண போகிறது கிடையாது. நான் ஃபேஸில் எங்கெல்லாம் ஹைலைட்டடாக தெரியணும்னு நினைக்கிறேனோ அங்கே மட்டும், கண்ணுக்கு கீழே, மூக்குக்கு மேலே, வாயை சுற்றி, நெத்தியில் இங்கே மட்டும். வாயை சுற்றி நம்ம எக்ஸ்ட்ரா கவரேஜ் கொடுக்கும்போது நம்மளோட லிப்ஸ்டிக் வந்து நல்லா பாப் அவுட் ஆகும். அண்ட் இது மாதிரி ஹைலைட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற கன்சீலர் வந்து நம்ம ஸ்கின் கலரோட கொஞ்சம் லைட்டராக இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு சூப்பர் கன்சீலர், நல்ல பிராண்ட் கன்சீலர். இது வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப பேக் பண்ண மாதிரி இருக்காது, ஸ்கின்னாக ஈஸியாக பிளெண்ட் ஆகும். இப்போ ஒரு பிளெண்டிங் ப்ரஷ் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு மெபெலின் ஃபிட் மீ காம்பேக்ட் பவுடர் வச்சு நான் எங்கெல்லாம் கன்சீலர் அப்ளை பண்ணணும் அங்கெல்லாம் நல்லா செட் பண்ணிக்கிறேன். நம்ம லூஸ் பவுடர் வச்சும் செட் பண்ணிக்கலாம், இல்லை பேபி பவுடர் அது மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணுறதுக்கு காரணம், நான் வந்து யூஸ் பண்ண கன்சீலர் வந்து கொஞ்சம் என் ஸ்கின் கலரில் இருக்க மாதிரியான கன்சீலர் தான். ஸோ எனக்கு இன்னும் ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்கு இந்த மாதிரி லைட்டரான காம்பேக்ட் பவுடர் வச்சு செட் பண்ணும்போது எனக்கு வந்து பிரைட்டன் பண்ணி காமிக்கிது என்னோடய ஃபேஸை. நம்ம கன்சீலர் லைட்டான கன்சீலர் வச்சு ஹைலைட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து லூஸ் பவுடர் யூஸ் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. ஸோ ரொம்ப பேக் பண்ண மாதிரி இருக்காது. ஸோ நான் ஸ்கின் கலரில் இருக்கக்கூடிய கன்சீலர் யூஸ் பண்ணனால காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் நான் ஃபவுண்டேஷன், கன்சீலர், அப்புறம் இந்த காம்பேக்ட் பவுடர் எல்லாமே நான் கண்ணுக்கு மேலேயும் அப்ளை பண்ணுறதுக்கு மறக்கலை. ஸோ அங்கேயும் சேர்த்து தான் நான் பிளெண்ட் பண்ணியிருக்கேன், அப்ளை பண்ணியிருக்கேன்.
நெக்ஸ்ட் வெட் அண்ட் வைல்டு ஐப்ரோ பென்சில் வச்சு என்னோட ஐப்ரோஸ் ஃபில் பண்ண போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு ஸ்பூலி இருக்கும், ஒரு சைடு பென்சில் இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்பூலி வச்சு என்னோட ஐப்ரோஸை கோம் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ ஐப்ரோஸில் எங்கெல்லாம் கேப் இருக்கோ அங்கெல்லாம் ஃபில் பண்ணுறேன். அப்புறம் ஐப்ரோஸை வந்து லைட்டாக லிஃப்ட் பண்ணுற மாதிரி ஃபில் பண்ணிக்கிறேன். ஐப்ரோஸ் வந்து ஆல்ரெடி த்ரெட்டிங் பண்ணி தான் இருக்கேன், ஷேப்பாக தான் இருக்குது. ஸோ ரொம்ப வரையில மைல்டாக ஃபில் பண்ணிக்கிறேன். இந்த ஐப்ரோ பென்சிலில் இன்னொரு சைடு ஸ்பூலி இருக்குது அப்படின்றனால நம்ம இந்த பென்சில் மட்டும் ஈஸியாக ஹேண்ட்பேக்கில் தூக்கி போட்டு எடுத்துகிட்டு போய்க்கலாம். நம்ம ஐப்ரோ கிட்டலாம் தூக்கிட்டு போகணுன்ற அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் ஐஷேடோ பேலட் யூஸ் பண்ண போகிறேன். வெட் அண்ட் வைல்ட் பிராண்டோடது. நான் வந்து ரொம்ப பெரிய ஐஷேடோ ஒர்க்லாம் இன்றைக்கி பண்ண போகிறது கிடையாது. சிம்பிளாக இந்த மாதிரி பிங்க் கலரை கையிலே எடுத்துகிட்டு என்னோடய ஐலிட்ஸில் ஃபஸ்ட்டு பேக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இதை பிளெண்ட் பண்ணணும். நான் இன்றைக்கி 3 ப்ரஷஸ் மட்டும்தான் இந்த மேக்கப் லுக்குக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபவுண்டேஷன் பிளெண்டிங் ப்ரஷ், அப்புறம் பவுடர் ப்ரஷ், அப்புறம் ஐஷேடோ பிளெண்டிங் ப்ரஷ். இப்போ ஐஷேடோ பிளெண்டிங் ப்ரஷ் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். நம்ம வெளியே போகும்போது எல்லா ப்ரஷஸையும் தூக்கிட்டு போக முடியாது. ஸோ இந்த மாதிரி 3 ப்ரஷஸ் மட்டும் எடுத்துகிட்டு போய் ஒர்க் பண்ணிக்க முடியும். இப்போ ஐலிட்ஸ்க்கு மேலே, அதாவது டிரான்சிஷன் ஏரியாவில் ஒரு டிரான்சிஷன் கலர் வச்சு நல்லா க்ளீன் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ திரும்பியும் நான் வந்து ஃபிங்கர்ஸில் கலர் எடுத்து பேக் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டே நிறையா கலர் வச்சிட்டோம் அப்படின்னா பிளெண்ட் பண்ணுறதுக்கு கஷ்டம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பில்டப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு லாக்மே ஐலைனர் யூஸ் பண்ணி கண்ணுக்கு மேலே லைன் பண்ண போகிறேன். ஐஷேடோவை டிஸ்டர்ப் பண்ணாமல் நல்லா டார்க்காக ரிப்பீட் பண்ணி லைன் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி விங் லைன்லாம் பண்ண போகிறது கிடையாது. ஐ ஷேப்பையே ஃபாலோ பண்ணி குட்டியாக ஷார்ட்டாக லைன் பண்ணிக்கிறேன். தென் லாக்மி காஜல் யூஸ் பண்ணி கண்ணுக்கு கீழே வாட்டர் லைனும் ஃபில் பண்ணிக்கிறேன். கண்ணுக்கு மேலே டைட் லைனும் ஃபில் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ப்ளூ ஹெவன் வாக் ஃப்ரீ மஸ்காரா யூஸ் பண்ணி என்னோடய லேசஸ் நல்லா டார்க்காக கோட் பண்ணிக்கிறேன். இது மாதிரி எக்ஸ்ட்ராஸ் எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். இல்லைனா நிறையா ஒரு மாதிரி ஒன்றோட ஒன்று ஒட்டின மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ராஸ் எடுத்து விட்டுட்டு அப்ளை பண்ணும்போது நல்லா பிரிஞ்சு வரும். தென் ஃபவுண்டேஷன் பிளெண்டிங் ப்ரஷ் வச்சு அந்த எக்ஸ்ட்ரா பவுடர்ஸ் எல்லாத்தையும் வைப் பண்ணிக்கிறேன். என்னோட நெக் வந்து கொஞ்சம் டல்லாக இருக்க மாதிரி இருக்குது ஃபேஸை கம்பேர் பண்ணும்போது. ஸோ எகைன் வந்து காம்பேக்ட் பவுடர் வச்சு நெக்கையும் கவர் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக எல்ஐடி லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணி லிப்ஸையும் ஃபில் பண்ணிக்கிறேன். நான் யூஸ் பண்ணுற ஷேட் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். அதே சமயம் ப்ராடக்ட்டோட லிங்க்ஸும் நான் கொடுத்துட்றேன். அண்ட் இன்றைக்கி நான் யூஸ் பண்ணியிருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே 100 rupees 200 rupees அந்த ரேஞ்சில் தான் வரும். ஐஷேடோ பேலட்டுமே வந்து பார்த்திங்கன்னா 500 rupees, பட் ஆஃபர் டைமில் 250 rupeesக்கே நமக்கு கிடைக்கும் ஃப்ளிப்கார்ட்டில். இப்போ இந்த மேக்கப் லுக் ஒரு பொட்டு வச்சு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஹேர் ஸ்டைல் பண்ண போகிறோம். சும்மா நான் தலை சீவி ஒரு கிளிப்பு மட்டும்தான் போட போகிறேன். வேறு பெருசாக எந்த ஹேர் ஸ்டைலும் பண்ண போகிறது கிடையாது. நான் வந்து பார்த்திங்கன்னா வெளியே போகும்போதும் சரி, இல்லை பார்ட்டி இல்லை ஃபங்க்ஷன் எதுவும் அட்டன் பண்ணுறதுக்கும் சரி, ஹேர் ஸ்டைலுக்கு ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன். மேக்கப்புக்கு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஃபைனலாக வந்து ஃப்ரீ ஹேரோ இல்லை இந்த மாதிரி ஒரு பனானா கிளிப் வச்சு யூஸ் பண்ணி ஒரு சிம்பிளான ஒரு ஹேர் ஸ்டைல் தான் பண்ணுவேன். ஓகே, அவ்வளோதான். ஹேர் ஸ்டைல் மேக்கப் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. தீபாவளி அன்றைக்கி என்னோடய மேக்கப் இது தான், ஹேர் ஸ்டைல் இதுதான் உங்களுக்கு இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த அவுட்ஃபிட் வந்து பார்த்திங்கன்னா மீஷோலேருந்து வாங்கியிருந்தேன். இது போக இன்னும் 2 குர்த்தா, சாரீஸ், டாப்ஸ், மேக்ஸி ட்ரெஸ்ஸஸ் நிறையா பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் இந்த தீபாவளிக்கு. ஸோ எல்லாம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஆஃப்டர் வாஷ் ரிவ்யூ மாதிரி கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் ஆஜியோ ஆப்லேருந்து நிறைய குர்த்திஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஃப்ளிப்கார்ட்லேருந்து நிறைய காஸ்மெட்டிக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்து ஹால் வீடியோவாக ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இந்த மேக்கப் எனி ஃபங்க்ஷன், எனி பார்ட்டி இல்லை ஃபெஸ்டிவலுக்கு கூட 15 minutesல நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.